செக்ஸ்டார்ஷன், அதாவது இணைய வழியாக பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது. என்ன இணைய வழியாக துன்புறுத்த முடியும்? பெண் குரலில் பேசி. இது அமெரிக்காவில் ஒரு சிறுவன் இதில் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் 27 பேர் தற்கொலை பண்ணதா ஆய்வுகள் சொல்லுது அமெரிக்காவில். அந்த இளைஞர்களை குறி வச்சு தான் அந்த இது நடக்குது. அப்போது சற்று விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் என்பதனால் இந்த பதிவை நான் இடுறேன். வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. செக்ஸ்டார்ஷன், அதாவது பாலியல் ரீதியாக மிரட்டி இணையம் வழியாக பாலியல் ரீதியாக மிரட்டி பணம் பறிக்கும் ஒரு மோசடி செயல், அதாவது செக்ஸ்டார்ஷன். இந்த இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் உறுப்பினர் ஆவதற்கு இந்த வீடியோ கீழே இருக்கிற ஜாயின் அப்படிங்கிற பட்டனை பதிவு பண்ணிங்கன்னா அழுத்தினீங்கன்னா நீங்கள் உறுப்பினர் ஆகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க. உறுப்பினர்களுக்கு பிரத்யேக வீடியோவில் வருங்காலங்களில் நாங்கள் வெளியிட இருக்கோம், அதனால் உறுப்பினர் ஆகுங்க. ஒன்று சரி. இப்போ இந்த வீடியோவுடைய கருப்பொருளுக்கு வரேன். செக்ஸ்டார்ஷன், அதாவது இணைய வழியாக பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது. என்ன இணைய வழியாக துன்புறுத்த முடியும்? பெண் குரலில் பேசி, பெண் குரலில் பேசி அந்த குரல் வழியாக ஒரு இளைஞர்களுடைய ஒரு பாலுணர்வை தூண்டி அவருடைய அந்தரங்கமான புகைப்படங்களை வாங்கி, அது நிர்வாண புகைப்படமோ அல்லது ஏதோ ஒரு புகைப்படம் இதைகளை வாங்கி, இது பெண் பேசுவதனால இவரும் இந்த இளைஞர்களும் ஏதோ ஆசைப்பட்டு அந்த படங்களை பகிர்ந்துக்கிறாங்க. இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதை வெளியிட்டுருவேன்னு சொல்லி பணம் பறிக்கிறாங்க. இது பார்த்துக்கிடுங்க, இது எப்படிப்பட்ட செக்ஸ்டார்ஷனுடைய இதுன்னு. இது அமெரிக்காவில் ஒரு சிறுவன் இதில் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் 27 பேர் தற்கொலை பண்ணதா ஆய்வுகள் சொல்லுது அமெரிக்காவில். இந்த செக்ஸ்டார்ஷன் பொதுவாக எங்கே மையப்படுத்தி நடக்குது அப்படின்னா நைஜீரியன் கிரைம்னே இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அது எப்போதுமே இணைய வழியில் நிறைய மோசடிகள் நடக்கும், அதில் நைஜீரியன் கிரைம் அப்படின்னே தனியாக இருக்குது. இந்த நைஜீரியாவை தலைமையாக கொண்டு தான் இந்த செக்ஸ்டார்ஷன் இது நடக்குது. அது பாலியல் துன்புறுத்தல் இணைய வழியாக மோசடி. இதே போன்ற ஒரு சம்பவம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-7 வருடங்களுக்கு முன்னால் மதுரையிலேயும் நடந்தது. இங்கே ஒரு பெண் குரலில் பேசி ஒரு பையனை, ஒரு பெரிய அதிகாரியுடைய பையன் ஏதோ பெண் குரலில் பேசுகிறத கேட்டு நம்பி கொடைக்கானல் வர சொல்லி அங்கே பேசுனது பூரா ஆண்கள், அந்த இளைஞர்கள் இவங்க பெண் குரலில் பேசி வர வச்சு அங்கே வந்ததுக்கப்புறம் உண்மை தெரிஞ்ச உடனே பணம் கேட்டு மிரட்டி அங்கே வர சொல்லி கொடைக்கானலில் வச்சு அது மர்டர் ஆயிடுச்சு. ஏன்னா நாம் பெண் குரலில் பேசி ஏமாற்றிருக்கோன்றது வெளியே தெரிஞ்சிச்சுன்னு உடனே பதட்டப்பட்டு அவங்க அந்த வந்த பசங்களை கொண்டுறாங்க. அதில் ஒரு சிறுவன் மரணம் நடந்ததாக நான் செய்தி படிச்சிருக்கேன். இது இங்கே நடந்தது அரிதிலும் அரிதானது. ஆனால் இவைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாகிடுச்சு. செக்ஸ்டார்ஷன் எப்படி வருது? இணையவெளியில் அந்த இளைஞர்களை குறி வச்சு தான் அந்த இது நடக்குது. அப்போது சற்று விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் என்பதனால் இந்த பதிவை நான் இடுறேன். இதில் பெண் குரலில் பேசி அந்தரங்க புகைப்படங்களை வாங்கி அல்லது அந்தரங்க விவரங்களை வாங்கிட்டு இவங்களை அதை வச்சு மிரட்டி காசு பறிக்கிற ஒரு கும்பல். இந்த செக்ஸ்டார்ஷனை பற்றி விரிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ இது மாதிரி தொடர்புகள் அதிகமாக சமூக ஊடகங்கள்லேருந்து தான் கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது மாதிரி இதுலேருந்து. ஸோ இது நன்மைக்கான சமூக ஊடகங்கள் தான், எதுவுமே தீமைக்காக உருவாக்கப்பட்டவைகள் அல்ல. ஆனால் தீமையான செயல்களுக்கும் இவைகள் பயன்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகுது. இந்த சமூக ஊடகங்களால் மற்ற சமூக குற்றங்கள் நடப்பதற்கு பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் இந்த வீடியோ மூலம் நான் சொல்ல வந்தது. ஸோ தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு உறுப்பினராக ஜாயின் ஒரு பட்டன் இருக்கு, அமுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். நன்றி, வணக்கம்.